டு அவர் சேனல். ஐப்பசி அன்னாபிஷேகம் தோன்றிய வரலாறை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வைபவத்தில் அன்னம் ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது? ஐப்பசியில் அன்னாபிஷேகம் எதற்காக செய்கிறாங்க? வாங்க இந்த வீடியோவில் ஐப்பசியில் அன்னாபிஷேகம் எதற்காக செய்கிறாங்க, ஐப்பசி அன்னாபிஷேகம் தோன்றிய வரலாறு, ஐப்பசி பௌர்ணமி மகிமைகள், அன்னாபிஷேகம் அருளும் பலன்கள் பற்றி பார்க்கலாம் வாங்க. நீங்கள் எங்கள் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஐப்பசி அன்னாபிஷேகத்தை பற்றி நிறைய கதைகள் புராணங்களில் சொல்லப்படுகிறது. நான் எனக்கு தெரிந்த ஒரு கதையை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். சகல உயிர்களுக்கும் அன்னம் அளிப்பவர் ஈசன். அதற்கு நன்றிக்கடனாக பரமனுக்கு அன்ன அபிஷேகம் செய்து வழிபடுகிறோம் என்று பெரியோர்கள் சொல்வார்கள். இப்போ நம்ம அன்னாபிஷேகம் உருவான கதையை பற்றி பார்க்கலாம் வாங்க. சிவபெருமானைப் போலவே பிரம்மாவுக்கும் முன்பு 5 தலைகள் இருந்தன. அதனால் தானும் சிவபெருமானுக்கு நிகரானவர் என்று பிரம்மன் நினைத்தார். இதை அறிந்த சிவபெருமான் பிரம்மனின் ஒரு தலையை தனது கைகளால் கொய்தார். அப்படி துண்டிக்கப்பட்ட தலை சிவபெருமானின் கையை பற்றி கொண்டது. ஈசனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. கையை பற்றி கொண்ட கபாலம் பிச்சை பாத்திரமாக மாறியது. அந்த கபால பிச்சை பாத்திரத்தில் அன்னமிட்டு நிறையும் போதுதான் சிவபெருமானின் கையை விட்டு அந்த கபாலம் பிரியும் என்பது அவருக்கான சாபம். சிவபெருமான் காசிக்கு செல்லும்போது அன்னபூரணி அவருக்கு அன்னமிடுகிறார். அன்னபூரணியின் அன்பினால் கபாலம் அன்னத்தால் நிரம்பியது. இதையடுத்து பிரம்மனின் கபாலமும் கீழே விழுந்ததோடு ஈசனின் பிரம்மஹத்தி தோஷமும் நீங்கியது. அன்னபூரணி சிவபெருமானுக்கு அன்னமிட்ட தினம் ஐப்பசி மாத பௌர்ணமி தினமாகும். எனவேதான் அன்றைய தினம் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுவதாக ஐதீகம். சிவபெருமான் அபிஷேக பிரியர். சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்து வழிபடுவது மிகவும் விசேஷம். முதலில் 5 வகை பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு அதன் பின் அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. ஒவ்வொரு அன்னப்பருக்கையும் சிவலிங்கம் என்கிறது சிவபுராணம். அன்னப்பருக்கையில் ஒன்றை மட்டும் உட்கொண்டாலே தீராத நோய்கள் தீரும், ஆரோக்கியம் கூடும், குழந்தை பேறு கிடைக்கும் என்பது ஐதீகம். தில்லையில் தினமும் காலை 11 மணி அளவில் ஸ்படிகலிங்கத்துக்கு அன்னாபிஷேகம் நடத்தப்படும். எனவேதான் இந்த தலத்தை அப்பர் பெருமான் அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் என்று சிறப்பித்து பாடினார். இப்போ நம்ம ஐப்பசி பௌர்ணமியின் மகிமையை பார்க்கலாம். நமக்கு மட்டும் இல்லாமல் நம் சந்ததியின் எதிர்காலம் சிறக்கவும் ஈசனின் அருளை பெற்றுத்தரும் அற்புத வைபவம் அன்னாபிஷேகம். அனைவருக்கும் அன்னம் பாலிக்கும் அந்த அன்னபூரணியை தன் வாம பாகத்தில் கொண்ட அந்த மாதொரு பாகனை அன்னாபிஷேகம் செய்து வழிபடுவதால் உலகில் பஞ்சம் வராது என்பது உண்மை. பிள்ளை வரம் வேண்டும் அன்பர்கள் ஐப்பசி மாதம் பௌர்ணமி தினத்தில் சிவாலயங்களில் நடைபெறும் அன்னாபிஷேகத்தை தரிசித்து ஈசனை மனதார வேண்டிக் கொண்டு அன்னாபிஷேக பிரசாதத்தை பெற்று உண்டால் விரைவில் பிள்ளைக்கனி வாய்க்கும் என்பது நம்பிக்கை. அன்னாபிஷேகத்தன்று எம்பெருமானின் மேனியில் சாற்றப்படும் ஒவ்வொரு பருக்கை அன்னமும் ஒரு சிவலிங்கம். எனவே அன்று தரிசனம் செய்தால் கோடி சிவ தரிசனம் செய்வதற்கு சமம். ஐப்பசி அன்னாபிஷேக திருநாளில் சிவபெருமானுக்கு அன்னத்தை படைத்துவிட்டு அன்னத்தில் சிறு பகுதியை நீர்நிலைகளில் கரைப்பார்கள். வேரில் விடப்படும் தண்ணீர் எப்படி மரத்தின் சகல பாகங்களுக்கும் செல்கிறதோ அதேபோல் இறைவனுக்கு படைத்து அளிக்கப்படும் அன்னத்தின் சக்தி சகல உயிர்களையும் சென்றடைந்து காப்பாற்றுகிறது. அன்னாபிஷேகத்தை கண்டவர் வாழ்வில் இன்பமும் நிம்மதியும் உண்டாகும். அதனால்தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. சகலத்தையும் படைத்து அதற்கான உணவையும் கொடுத்து நாளும் காத்து வரும் ஈசனுக்கு உணவையே அபிஷேகமாக அளித்து கொண்டாடும் விழாவே ஐப்பசி அன்னாபிஷேக விழா. உடல் பலத்தை அளிப்பதோடு மட்டுமின்றி ஞான மோட்சத்தையும் அனுகிரகிக்கும் அன்னத்தை ஈசனின் வடிவமாகவே எண்ணுவதால் இந்த விழா முக்கியத்துவம் பெறுகிறது. இத்தகைய சிறப்புமிக்க அன்னாபிஷேகம் இந்த வருடம் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை அன்று நடைபெற உள்ளது. ஐப்பசி மாத அன்னாபிஷேகத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. சிவபெருமானின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.